ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கி மஞ்சக்காமாலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மஞ்சக்காமாலை பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெப்படைட்டிஸ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன், ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அண்டு அப்ஸ்ட்ரக்ட் ஜாண்டிஸ் அந்த மாதிரி இருக்குது. வைரல் ஜாண்டிஸில் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஏ, பி, சி, டி, இ அந்த மாதிரி 5 டைப்ஸ் இருக்குது. இதில் ஏவும் ஈயும் நம்ம க்யூர் பண்ணிடலாம். பிசிடி வந்து நம்ம வைரல் லோடு எவ்வளோ இருக்குன்னு நம்ம அந்த வைரஸ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை க்யூர் பண்ண முடியும். அப்புறம் ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ் அப்படிங்கும்போது ரத்த சிவப்பணுக்கள் ஒன்றோட ஒன்று நம்ம உராசி ஹீம் லைஸ் ஆகி நமக்கு வரக்கூடியது ஹீமோலைட்டிக் ஜாண்டிஸ். இது வந்து பிலுருபின் டெஸ்ட் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்புறம் அப்ஸ்ட்ரக்ட் ஜாண்டிஸ் அப்படின்றது பித்தப்பையில் கல் இருக்கிறதுனால நம்ம பிளட் வெசல்ஸ்க்குள்ளே பிளட் செல்ஸ் போகும்போது பிளட்டு ரப்சர் ஆகிட்டு நமக்கு வந்து பித்தப்பை அடைப்புனால வரக்கூடிய ஜாண்டிஸ் வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அலர்ஜி இருக்கும், வெயிட் லாஸிங் இருக்கும், அந்த மாதிரி பித்தப்பையில் கல் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? இது அப்புறம் சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோமா நமக்கு வந்து சாப்பிட முடியாது, அதிகமாக உங்களுக்கு வாமிட்டிங் சென்சஸ் இருக்கும், அப்டமன் பெயின் சிவியராக லிவருக்கு பக்கம் ரொம்ப பெயினாக இருக்கும், சாப்பிட முடியாது. யூரின் பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லோயிஷாக போகும் அவங்களுக்கு. கண் வெள்ளை பகுதியில் பார்த்தோம்னாக்கா நமக்கு அந்த மஞ்சளாக இருக்கக்கூடிய ஒயிட் பார்ட்டு பார்த்தோமா எல்லோயிஷாக இருக்கும், கையெல்லாம் வெளுத்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதோடைய சிம்டம்ஸு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா இது வந்து எதனால் இது வருதுன்னு பார்த்தோமா அதிகமாக நம்ம வந்து ஆல்கஹால் இதனால் வந்து நம்ம சரியான உணவு பழக்கம் இல்லாமல் கெமிக்கல் நிறைந்த உணவுகள் அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது நம்ம இந்த ஜாண்டிஸ் வருது. ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தோமா இல்லை பிளட் டெஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்எஃப்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, பிலுருபின் டெஸ்ட்டு, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி, ஹெப்படைட்டிஸ் இ அது மாதிரி 5 டைப்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூரின் கம்ப்ளீட் டெஸ்ட்டு, அப்புறம் பிலுருபின் டெஸ்ட்டு, பைல்ஸ் யூரினில் பண்ணக்கூடிய டெஸ்ட் மூலிமா நம்ம இந்த ஜாண்டிஸை கண்டுபிடிக்கலாம். ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சிட்டா நம்ம நாட்டு வைத்தியம் மாதிரி, பாட்டி வைத்தியம் மாதிரி இந்த கீழாநெல்லி அளவோடு நம்ம எடுத்துட்டோமா க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ரொம்ப அதிகமாக சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக வந்ததுக்கப்புறம் நம்ம டாக்டர் தான் நம்ம அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு. அதனால் நம்ம மாஸ்டர் செக்அப் இயர்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம நார்மலாக இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஜி, ஏபிசி இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். இந்த டெஸ்ட்லாம் காமனாக நம்ம யாரும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. இதை நம்ம முழு உடல் பரிசோதனை எடுக்கும்போது இந்த டெஸ்ட்லாம் நம்ம கம்பல்சரி அதில் மேண்டேட்டரியாக வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இயர்லி ஒன்ஸ் நம்ம முழு உடல் பரிசோதனை எடுக்கிறதுக்கு 30 வயதை கடந்தவர்கள் நம்ம இதை எடுக்கும்போது நம்ம வந்து இந்த இயர்லியராகவே நம்ம ஏதாவது டிசீஸ் இருக்கா நம்ம தெரிஞ்சு நம்ம க்யூர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.